2026 வெள்ள போது ஸ்டாலின் மட்டும். ஜெயலலிதா சொன்ன மாதிரி மக்களால் மக்களுக்காக அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லிக்கிறாருன்னா, உங்களால் நான், உங்களுக்காக நான், மகளிரெல்லாம் சத்தியமா சொல்றேன், நன்றியை மறக்கவே மாட்டோம். எங்க முதலமைச்சர் யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். 2020 வெள்ள போகுது திமுக கட்சி மட்டும்தான். அதாவது அவங்க சொல்றாங்க தீய சக்தியெல்லாம் கிடையாது, நல்ல சக்தி. கூட பிறந்தவங்க கூட இவ்வளவு பணம் கொடுக்க மாட்டான். 30,000 அவன் கொடுப்பான். அண்ணனா இருந்தாலும் 30,000 அண்ணன் போட்டு அடி சொல்லுவா. இன்னும் தங்கச்சி கொடுத்துட்டு 3 வருஷமா போய் பேசாம இருக்கிற, பணத்தை வாங்கிட்டு வாம்பா. ஆனா எங்க அண்ணா யாருமே கேட்கறதில்ல. நான் வந்து 30,000 செலவே இல்லை. என்னோட சாவுமானக்கான வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு செத்தா எனக்கு ஈம சடங்கு பணம் வேணும். நான் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன்னாங்க. யார் நம்பி இல்லை, ஸ்டாலின் ஐயா நம்பித்தான் நான் இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ. 2026 வெள்ள போகுது திமுக மட்டும்தான், உதயசூரிய மட்டும்தான், திராவிட மாடல் கட்சி மட்டும்தான். எடப்பாடி அவுப்பாரு. எடப்பாடி மோடி சொன்னாரு. எடப்பாடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? எடப்பாடி என்ன சொல்லுவாரு தெரியுமா? 10,000 தரேன்னு சொல்லுவாரா? ஆட்சிக்கு வந்து அப்படியே வருவாரு. எப்படி தெரியுமா? ஊதுகாமாலா 7 ரூபாய்ட்டு. நன்றி வணக்கம். பட்ஜெட் பற்றாக்குறை, அதாவது கஜானா காலியாகி விட்டது. 10 ரூபாய் கொடுக்க முடியல. நான் என்னங்க பண்ணிட்டு கொடுக்க முடியலைங்க அப்படிம்பாரு. அந்த ஆள் கிடக்குறான். சரியா? ஓபிஎஸ் 20 வருஷமா கட்சி நடத்துறவர், அவரே கை விட்டான். இந்த ஆள எங்க வர போறான்? சரி, அந்த ஆள கட்சிக்கே லாய்க்கல. ஜெயலலிதாமே தீர்த்தவனுங்க, இவனுங்க எங்க வர போறானுங்க? சரிங்களா? அதனால ஜெயிக்க போறது எங்க ஸ்டாலின் ஐயா மட்டும்தான். அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. நாங்க மட்டும்தான். வெள்ள போறது உதயசூரியன் கட்சி மட்டும்தான். யாருமே வர முடியாது. ஸ்டாலின் ஐயா தான் வர்றாரு. சரிங்களா? உதிக்கட்டும் உதயசூரியன், வெள்ளட்டும் தமிழ்நாடு. யாருமே அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது.